முகத்தோட கண்ணுக்கு பிரம்மத்துடைய அந்த கண்ணை ஒப்படி ஆசனத்துக்கு பிரம்மத்துடைய கண்ணை போய் ஒப்பீடு பண்ணுறே, இது நியாயமா அப்படின்னு கேட்டார். ஓஹோ, நீ வாத்தியாருக்கு முந்தின சிஷ்யன் ஆயிட்டியோ, அப்போ உனக்கு அர்த்தம் தெரியுமா அதுக்கு சொல்லேன் அப்படின்னார். அப்போ சொல்கிறார், இது கபி தீதி இது கபிஹி, அதாவது பூமியிலே இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் அந்த தண்ணீரை உறிஞ்சி அதனாலே பெய்யக்கூடிய மழையினாலே பூத்திருக்கக்கூடிய பங்கஜ மலர் தானாக விருந்து செக்கச்சவேர்னு ஒரு காட்சி கிடைக்கிறது. அதை போல பிரம்மத்துடைய கண்கள் இருக்கிறது அப்படின்னு இதை சொல்லணும்னா இதோட டிசி வாங்கிட்டு வெளியே ஓடியிருக்கேன். ஏன்னா நீ எனக்கு மிஞ்சின ஒரு சிஷ்யன் ஆயிட்டபடினாலே ஒன்றை பார்த்து இவாள்லாம் கெட்டு போனாலும் போயிடுவா. பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இவர் மாமா புள்ள கோவிந்த பட்டர்னு ஒருத்தர் இருக்க, யார் ராமானுஜருக்கு மாமா புள்ள, அத்தை புள்ள மாமா பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. கோவிந்த பட்டர் சித்து பையன், அம்மா கூட பிறந்த கோவிந்த பட்டர் அவர் வந்திருக்கார். கோவிந்தன் பேர், பின்னால் பட்டர் ஆறார். அவர் நல்ல நெத்தி நிறைய அப்படி விபூதி பட்டை அடிச்சுட்டு அப்படியே சுத்த சிவமாக போய் நிற்கிறார். அப்போ ராமானுஜன் இட்டு இருப்பார். அத்வைதத்திலே விபூதியோ அல்லது ஏதோ சின்னங்களோ கிடையவே கிடையாது. விபூதியை இட்டுக்கொள்ள வேண்டியன்னு அவசியம் இல்லை. விபூதி இந்த திருநீர் அப்படின்னு சொல்லுவோம், அதையெல்லாம் அவர் ஒன்றும் இட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே வெறுமனாக தான் இருக்கார். அப்படி இருக்கார் சுவாமி ராமானுஜரும். ஆனால் கோவிந்தன் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கும்பிடுறதும் அங்கே இருக்கக்கூடிய விபூதியை பட்டியடிச்சுட்டு வர்றதும் ராமானுஜனை போய் ராமானுஜன் ஓன்ஸ்டோ நீ எப்படி இருந்து போட்டார். இப்போ அத்வைத பிரம்மா இவருக்கு சன்னியாசியாக இருக்க யாதவ பிரகாதருக்கு கோவிந்தன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராமானுஜன் எடுத்து பேசுகிறான், சொல்லிக் கொடுக்க போது தப்பு தப்பாக சொல்கிறான்னுட்டு கிராஸ் பண்ணினோம்னா அது ஒரு பிரச்சனை ஆகும் இல்லையா. பார்த்து யாரை மிஞ்சி விடுறான், என்ன இந்த பையன் மாத்திரம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பக்த சிஷ்யர்கள் பார்க்கிறார்கள். இவர் நம்முடைய குரு சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கும் இவர் சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கும் ஒத்து போகுதே, இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் நல்லா ஒத்து போகிறது அப்படின்ட்டு கட்சி மாற ஆரம்பிச்சிட்டான். ராமானுஜர் பக்கம் எல்லா சிஷ்யர்களும் வர ஆரம்பித்தோடனே யாதவ பிரகாசருக்கு பள்ளிக்கூடம் போட வேண்டி வந்துருமோன்னு நினச்சி இத்தோட இவரை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுறணும், வெளியே அனுப்பிச்சி விட்டுறணும் பார்க்குற. வெளியே அனுப்பி விட்டாலும் அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஸ்ரீபெரும்புதூர் சின்ன ஊராக இருக்குது, அவன் இவரை கொண்டு போய் சேர்த்தவனா அப்படியே வெளியே அனுப்பிச்சுட்டா யாதவ பிரகாசன் பேர் வந்துடும்ட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் டூர் போவோம்னு விட்டேன். யார் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து, யாதவ பிரகாஷுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து வேத பாடசாலையிலேருந்து ஒரு டூர் போவோம்னார். எந்த ஊர் போனால் காசி. இப்போ போகிறதோட அர்த்தம் என்னென்னா, அன்னைக்கு ஒரு நாள் கோவிந்த பட்டர் வந்துட்டார், ராமானுஜர் வரல, லேட்டாச்சு. அப்போ எல்லாரோரையும் சேர்ந்துருந்து வில்லிய மாலைக்காட்டு வழியாக அப்படியே நடந்து போகிற போது போய் கங்கையில் ராமானுஜர் குளிக்கிற போது நான் பக்கத்தில் நிற்பேன், கோவிந்த பட்டர் வந்து நீ இந்த பக்கத்தில் நிற்கணும், இன்னொரு ஆள் ஒரு சிஷ்யர் இந்த பக்கம் நிற்கணும், அவரை நான் தலையில் வச்சு கை வச்சு கீழே குளிக்க வைக்க கங்கையில் மூழ்கிற போது அப்படியே பிடிச்சிப்பேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து காலையும் கையும் கீழே பிடிச்சிப்போ சாவடிச்சிருவான். ராமானுஜர் படிக்கிற காலத்துலேருந்தே கொள்ளணும்னு ஆரம்பித்தார். 5 பேர் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் வந்து விஷத்தில் சாப்பாடு வச்சுருக்கா. ராமானுஜரை பாம்பு கடிச்சு சாவடிக்கணும்னு திருவனந்தபுரத்தில் 6 ஏற்பாடாக இருக்குது. இப்போ பல இடங்களில் ராமானுஜரை கொன்றோம்னு நினச்சி முடிவு பண்ணார். அவரே ஆதிசேஷன், அதெல்லாம் பயப்படக்கூடியவரா, விஷத்துக்கு பயப்படக்கூடியவரா புறப்பட்டார். அங்கேருந்து பார்த்தார், கோவிந்த பட்டருக்கு மனசு பொருட்களை, சித்தி பையனாச்சே, பெரியம்மா பையன், என்னென்ன ராமானுஜரை உன்னை கொள்றதுக்குன்னு முடிவு பண்ணிருக்கானுங்க, பார்த்துக்கோ அப்படின்னாலாம். அதிலேருந்து தப்பிச்சு வித்யமலை காட்டு வழியாக புறப்பட்டு வந்து ராத்திரியாக ஒரு வேடவனம் வேடுவ தம்பதியுமாக இருந்து கொண்டு ராமானுஜருக்கு தண்ணீர் தாகம் எடுக்க அந்த வேடுவரும் வேடுவச்சியவாக வந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவியும் வரதாய பெருமானுமாக தேவராஜ பெருமானாக சேர்ந்து கொண்டிருந்து அப்படியே கூட்டி போய் சாலை கிணற்று தீர்த்த கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள் சுவாமி ராமானுஜருக்கு. அங்கே பக்கத்தில் தூரம் எனக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுவிட்டான் 2 பேரும். அப்போது அப்படி கண்ணுடைய அந்த அழகை காண்கின்றக்கூடிய தன்மை பிரம்மாவிடத்திலே பிரம்மசூத்திரத்திலே சொல்லக்கூடிய பாஷ்யத்துக்கு அர்த்தம் பண்ணதே ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல அனுபவித்து பார்த்தால் அதனால்தான் அப்படியே பங்கைய கண்ணானை பாடேனோர், கண்ணன் இல்லைங்க, பங்கைய கண்ணானை பாடல், பங்கைய கண்ணனைன்னு வாசிக்கப்படாதுங்க, பங்கைய கண்ணானை. கண்ணன் என்பவன் அழகான கண்கள் பொருந்தியவன் என்பதனாலே கண்ணன். ஆகையினால் அந்த கண்ணன் எப்படி இருக்கும், புண்டரீகாட்சன் அரவிந்த லோச்சனன் அப்படிலாம் பேர் இருக்கு. அரவிந்த லோச்சனன் பெருமாள் அங்கே எட்டை திருப்பதியில் இருக்கார் பெருமாள், நவதிருப்பதியில் அரவிந்த லோச்சன பெருமாள்னு பெருமாள். அப்படி இருக்கக்கூடிய பங்கைய கண்ணன் அதையே தாமரை புஷ்பம் பூத்தார் போன்றிருக்கக்கூடிய கண்கள்,
தாமரை காடு பூத்தார் போன்றிருக்கக்கூடிய கண்கள். ஒரு தாமரை பூத்து இருந்தா பரவாயில்ல, தாமரை காடு பூத்ததை போன்று கண்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். விசுவாசம் சொல்றதே பூபாதௌ யஸ்ய நாபிர் வியத சுரநில சந்திரசூர் யௌசரேத்ரே. ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். இந்த ரெண்டும் தான் பரபிரம்மத்துக்கு கண்களாக இருக்கிறது, சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சியுடைய வர்ணனையை கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய். நாக்கு எல்லாருக்கும் தானே இருக்கு, அவருக்கு மாத்திரமா நான் உடையாய், ரொம்ப நல்லா பேசுகிறேன், வாய் ரொம்ப நீளம்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாய் எங்கே இருக்குது நீளமா? நமக்கு வாய் எந்த இடத்துல அதிகமாக பேசுகிறோமோ வாய் நீளம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது இந்த கண்ணை காண்பித்து கொடுப்பதற்கு ஏற்கனவே ஒரு கதை இருக்குது. பொன்னாச்சி என்று சொல்லக்கூடியவருடைய கதை, பிள்ளை உறங்கா வெள்ளி. அந்த கதையை சொல்லியாச்சோ? சொல்லலை. பிள்ளை உறங்கா வெள்ளி சொன்ன கதையை திருப்பி சொல்லலாம். லட்டு எத்தனை தானே கொண்டாந்து கொடுத்தாலும் சாப்பிடுவோம்ல. அதனால் இந்த கதையெல்லாம் வைஷ்ணவ கதைகள்லாம் அனுபவிக்கணும். பிள்ளை உறங்கா வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சோழனுடைய அரண்மனையில் வேலை பார்த்துட்டு இருக்கார். இந்த சோழனுடைய அரண்மனை எங்கே? திருச்சியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து போகிறார். அவள் ஆத்துக்காரி பொன்னாச்சின்னு பேர். அந்த பொன்னாச்சியை அழைத்து கொண்டு போகிற விதம் எப்படி தெரியுமா? மேலே ஓட்டிருக்கக்கூடிய பட்டு உத்தரியத்தை தரையில் பரப்பி அதில் தான் பொம்மராட்டி நடந்து வரணும். அவளுடைய காலுக்கு தரை படப்படாது. இப்படின்னு தான் நல்லா இருக்கும். எந்த புருஷன் அப்படி இருக்கான்? முன்னால் போகிறான், நடந்து வா, அப்படி வந்தாவா எல்லாம் போகணுமா, ஒவ்வொரு போயின்னு இருக்கு. பொன்னாச்சியை அப்படித்தான் அழைச்சின்னு போகிற. அப்படியே பார்க்கார். வடதீவு காவேரி கரையிலே இருந்து ராமானுஜர் கோஷ்டியோடு இருந்து என்னடா அவன் பண்ணுறா அப்படின்னார். பக்கத்தில் இருக்க ஒரு ராமானுஜருடைய சிஷ்யன் சொன்னால், சுவாமி உங்களுக்கு தெரியாதா, அப்போ ஆத்துக்காரி கல்யாணம் ஆகிடுத்தான்னா. ஆமாம், ஆத்துக்காரி கல்யாணம் பண்ண போகிறா போல் இருக்கு, அப்போ ஆகிடுத்து தெரியாது. ரெண்டு பேரும் சோழனுடைய அரண்மனையில் அங்கே வேலை பார்க்குறா. ரெண்டு பேரும் டியூட்டிக்கு போயிட்டுருக்காங்க இப்போது அப்படின்னா. என்ன அதுக்காக எப்படியா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு. யார்? பிள்ளை உறங்கா வெள்ளியே அழைச்சிட்டு வா அப்படின்னா. வெள்ளி வந்துட்டு ராமானுஜர்கிட்ட போய், ஒரு சன்னியாசி போல் இருக்கார பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் சொல்லி, சாமி வணக்கம், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, நீ உன்னுடைய மனைவியாவோ? ஆமாம் மனைவி. அது என்ன ஒரு பாவம்? அவள் கண்ணை பார்த்துட்டு உத்தரியத்தை கீழே போட்டு